சரி, வணக்கம் பிள்ளைகள். அன்றைக்கு நாங்கள் 2018 வரைக்கும் தெரிஞ்சவரை விட்டுட்டோம். இப்போ 2017 16ஐயும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு டாபிக்ல போவோம். சரியா? ஓகே, Good எல்லாரும் evening, தெளிவா sir. இருக்கா? ஓகே, எல்லாரும் தெளிவா இருக்கா கதைக்கிறது? Sir. ஓகே, சரியா? பாருங்க, பழமை எவ்வளவு நாள் அங்க வந்தது? உங்களா வந்தது எவ்வளவு நாளும் கேள்வி ஸ்டாக் எஸ்ஏக்குள்ள முன்னுக்கு இப்போ கடைசி பின்னுக்கு வந்த ஏரியாக்குள்ள எஸ்ஏக்குள்ள கொண்டு வந்து கேள்வியை போட்டிருந்தோம். இப்போ என்ன நடக்க போகுது? முன்னுக்கு கொஞ்சம் காலம் முன்னுக்கு போக ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து என்னது பங்குகளை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸ்ட்ரக்சருக்குள்ள பங்குகளை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அவங்க பேட்டர்ன் அப்படி மாறிக்கொண்டு வருது. ஒவ்வொரு ஏரியா ஒரு ஒரு ஏரியாவுக்கு இருக்க என்ன செய்யறோம் உங்களோட இருக்கிற இதை செக் பண்ணுறாங்க. இப்போ கலந்து இப்போ முதல்ல என்ன நடந்தது? ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் பங்குகள் இருந்தது. அப்போ அவ்வளோத்துக்கு அது இந்த பெருமதி அந்த நேரத்தில் பெருமை இந்த பாடத்தின் பெருமதி என்ன ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து உடக்கியிருக்காங்க. எஸ்ஏல என்ன கூட்டு வட்டி எளிய வட்டி குறைந்த செலவு மினிமம். அப்போ எல்லா பரப்பையும் செக் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? அதை கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ள அதை விட்டுட்டு எஸ்ஏக்குள்ள கொண்டு வந்து பங்கையும் கூட்டு வட்டி அல்லது குறைந்த செலவு மினிமம் ரெண்டுல ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உங்களுக்கு அதை கட்டுறேன். அப்போ வேற வேற இந்த வெயிட் என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு வருது. பழைய ஆட்களுக்கு நியாயமான கேள்வியம் வந்துருக்கு. சரியா? இப்போ ஸ்ட்ரக்சருக்கு சும்மா நார்மலா வந்திருக்கு. என்னது ஒரு கேள்வி மூன்றாவது கேள்வியா வந்திருக்கு. 2017 மூன்றாவது கேள்வின்னு பாருங்க. 2017 மூன்றாவது கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியா வந்திருக்கு. சரியா? டக்குனு புக் இருக்கிறார்கள். டக்குனு 2017 இருந்தா எடுத்து பாருங்க. வருணுடம் கம்பெனி ஏயின் 100 பங்குகள் இருந்தன. வருண்கிட்ட எவ்வளவு இருக்கு? கம்பெனி ஏயின் 100 பங்கு இருக்கு. அப்போ வருண் ஏயின் 100 பங்கு இருக்கு. சரியா? அதை முதல் மார்க் பண்ணி ஒவ்வொன்றே குறிச்சு வை. நான் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நிதியாண்டின் தொடக்கத்தில் அவர் அப்பங்குகளின் 40 ஒரு பங்கு 210 ரூபா வீதம் வித்துட்டார். தொடக்கத்துல 40 210 ரூபாய்க்கு வித்துட்டார். சரியா? வீணாண்டு போட்டு விற்கிறார். சரியா? கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்பதன் மூலம் வரும் பெற்ற பணத்தை காண்க. வர முன்னுக்கு ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய கொஞ்சம் சிம்பிளா தான் கேட்டுக்கொண்டு போறாங்க. என்ன வந்திருக்கு? வருணன் கம்பெனி ஏயின் 100 பங்குகளை வாங்குறார். அது நிதியாண்டின் தொடக்கத்தில் அக்கம்பெனி பங்குல 40 என்ன செய்யறாரு? 210 ரூபாய்க்கு வித்துட்டாரா. முதலாவது கேள்வி கேட்டிருக்கு. கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்பதன் மூலம் வரும் பெற்ற பணம். அப்ப என்ன முன்னுக்கு முதலாளர்களுக்கு சிம்பிளா தாங்க இருக்கு. முதலாவது கேள்வி என்ன? இந்த 40 பங்கு விற்கிறதால வரும் பெற்ற பணம் உங்களுக்கு கேட்டிருக்கு. ஆகவே வரும் பெற்ற பணம் என்னடா செய்ய போறோம்? வித்த விலையை எத்தனை பங்கு பெருக்கி விட போறோம். 210 தர 40 பெருக்கி விட போறோம். பெருக்கி விட்டா வர போறேன் 2 சைவரா தூக்கி போடுவாய். 2 சைவர் 4 4 8 8400 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருப்பார் வரும் அந்த பங்குகளை நிதியாண்டு தொடக்கத்துல வித்திருப்பார். சரியா? ரெண்டாம் கேள்வி கேட்டிருக்கான். அது பிறகு கொஞ்சம் வசனங்கள் தந்திருக்காங்க. கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை இந்த 40 பங்குகளை விற்பதன் மூலம் பெற்ற மொத்த பணம் 8400 ரூபாய் என்ன செய்யறாராம்? மொத்த பணத்தை பயன்படுத்தி அந்நிதியாண்டின் தொடக்கத்திலேயே வரும் ஒரு பங்கு ரூபாய் 240 வீதம் கம்பெனி பியின் பங்குகளை ஒரு குறித்த எண்ணிக்கையில் வாங்கினார். அப்ப பி இந்த பங்குகளை ஒன்றுட விலை 240 ரூபாய் படி குறித்த பங்குகளை வாங்குறார். எத்தனை பங்கு வாங்குறாருன்னு நாங்க காண போறோம். அதுக்காக தான் இந்த தரவு இருந்திருக்கேன். வரும் நிதியாண்டின் தொடக்கத்திலேயே இந்த கம்பெனியில 100 பங்கு வச்சிருக்கிறார். நிதியாண்டு தொடக்கத்திலேயே 40 பங்கு வித்துட்டார். வித்து போட்டு 210 ரூபாய் வித்து போட்டு அந்த காசை கொண்டு பிஇல கொண்டு 240 ரூபாய் பங்குல வாங்குறாரு. சரியா? அப்ப நான் வந்துட்டாடா இப்போ இங்க ஏதாவது ஒரு பொருள் செய்யறேன்டா ஒரு லாபம் இருந்ததுன்னா வித்து போட்டு இப்ப 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். சில வேளாவது 10 ரூபா கூட்டிட்டு 210 ரூபாய்க்கு வித்து போட்டு அதை கொண்டு இன்னொரு கம்பெனியில இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த கம்பெனியில கொண்டு முதலீட்டு வைப்பாரு. இந்த கூட வருதா என்று பாக்குறதுக்கு இதுல கொண்டே போட்டு வைப்பார். மாறி மாறி சிலர் இப்படியே செஞ்சு செஞ்சு நட்டமா போயிடுவாங்க. சரியா? வாங்கினார். வரும் கம்பெனி பியில் இருந்து வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை பார் வளமை மாதிரி அதே பல்லவிதான். என்ன பங்குகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கான். பியில இருந்து வாங்கினேன். அப்ப என்ன பியில் வாங்கிய பங்குகள் என்ன செய்ய போறோம்? பங்குகள் எண்ணிக்கை காணும்டா. முதலிட்ட தொகையை
ஒரு பங்குண்ட விலையால பிரிச்சு விட போறோம். முதலிட்ட தொகை எவ்வளவு? 8400. அதை என்ன செய்ய போறோம்? 240 பிரிக்க போறோம். ஒரு சைவர் ஒரு சைவர். அப்புறம் இதால வெட்டு எண்ணிக்கிறீங்கள 2 வெட்டு 12, 2 வெட்டினா 4, 2 சைவர், திருப்பி 2 வெட்டு 6, 2 1 சைவர், திருப்பி 3 வெட்டுவோம் 2, 3க்குள்ள 7 சைவர். எவ்வளவு பங்குகள் வாங்குறார்? 35 பங்குகள். அப்புறம் யோசிக்கிறீங்கள என்னது? என்னடா 40 பங்கு வித்து 35 பங்கு வாங்கி வச்சுக்கிறார். அது பிரச்சனை இல்லை. 40 பங்கு 210 ரூபாய்க்கு. இப்ப இந்த பங்குண்ட விலை 240. அந்த பங்குல 35 வாங்கிப்போம். சில வேளை இந்த 240 பங்குக்கு பங்குல அவங்க கூட கொடுப்பாங்க. அதை பார்த்து கொண்டு அவர் வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த கதை தேவையில்லை. முதலாவது வரும் விற்றதால வந்த காசுகள் இருக்கு. அந்த விற்றதை கொண்டு முதலிட்டதால பியில அவர் வாங்கின பணம் கண்டுபிடிக்கிறோம். பங்குல நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? நோட் பண்ணுங்க. அடுத்தது போவோம். நோட் பண்ணி கூட சொல்லுங்கடா. ஓகே சார். ஓகே. சரியா? அவ்வளவும் நடந்துட்டு இதுக்கு பிறகு அங்கால கொஞ்சம் கேள்விகள் மாத்தி மாத்தி தந்துருக்கான். சரியா? அதை நோட் பண்ணி நான் திருப்பி கேள்வி வாசிக்கணும். மிச்ச கேள்வி. சரியா? பாப்போம். வாங்கியே பங்குகள் எண்ணிக்கை கண்டாச்சு. அதுக்கு பிறகு ஒரு வசனம் தந்திருக்கான். நிதியாண்டின் இறுதியில் பங்குலாபமாக கம்பெனி ஏ ஒரு பங்கிற்கு 15 ரூபா வீதமும் செலுத்திய அதே வேளை கம்பெனி பி ஒரு பங்கிற்கு 18 ரூபா செலுத்தலாம். சொன்ன சில வேலை பங்களாவும் கூட இருக்கலாம் வந்து நிறுவனம் ஏ என்ன கொடுக்குதான்? 15 ரூபா கொடுக்குது. இவர் எவ்வளவு கொடுக்குறார்? 18 ரூபா கொடுக்குறார். இவர் 15 ரூபா கொடுக்குறார். ஏ பி 18 ரூபா கொடுக்குறார். அப்ப இதை வச்சு கொண்டு அங்கால மிச்சத்தை தொடர போறோம். சரியா? கேள்விய ஏ பி ஆகிய கம்பெனிகளிலிருந்து அவருக்கு கிடைத்த மொத்த பங்கு லாப வருமானத்தை காண்க. அடுத்த கேள்வி, அவர் கம்பெனி ஏயில் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் அக்கம்பெனி 40 பங்குகளை விற்று கம்பெனி பியின் பங்குகளை வாங்கியமையால் நிதியாண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பணம் வருமானத்தை கேட்டுக்கிறார். இதுல என்ன உங்களுக்கு விளங்குது? என்ன யோசிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கிறார்கள்? இப்ப என்ன செய்ய சொல்லியிருக்கார்? நீங்க 60 வங்கி பங்குகளையும் சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. முதல் 40 பங்குகளையும் மிச்சம் 35 பங்குகளையும் கூட்டி 100ல இருந்து கழிச்சா சார். 40 பங்குகளையும் திருப்பி தெளிவா சொல்லுங்க. 40 பங்குகளையும் 35 பங்குகளையும் கூட்டி சார் 100 பங்குகள்ல இருந்து கழிச்சு சார். அது 15 அப்படியா? பங்குண்ட வித்தியாசமா இருக்கு. எங்கள்கிட்ட பங்குண்ட வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்லியிருக்கார்? ஏ என்ற பங்குல 15 ரூபா பங்களாவும் கொடுக்குறாராம். ஏ என்ற நிறுவனம். பி என்ற நிறுவனம் 18 ரூபா கொடுக்குறார். இப்ப அவருக்கு அந்த ஆண்டுல இறுதியில எவ்வளவு பங்களா வருமானம் கிடைச்சிருக்கணும்? நாங்கள கேள்விங்க தொடக்கம் என்ன? நிதியாண்டு முதல்ல எவ்வளவு வச்சிருந்தவர்? 100 வச்சிருந்தவர் தொடக்கத்துல. அதுல 40 வித்துட்டார். மிச்சம் எவ்வளவு கிடக்கு? 60 கிடக்கு. ஏ இந்த பங்குகள். இப்ப இந்த 40 வித்து இதை வச்சு என்ன வாங்கிட்டார்? பி இந்த 35 வாங்கிட்டார். இவ்வளவு அந்த படம் சும்மா நான் ஒரு படம் மாதிரி போடுறேன். என்னது? நிதியாண்ட தொடக்கத்துல 100 பங்கு வச்சிருந்தவர் அதுல 40 வித்து போட்டு 210 ரூபாய் வித்து போட்டு பியில 35 பங்கும் ஏல 60 பங்கும் வாங்கிட்டார். சரியா? இப்ப உங்களை கேட்ட கேள்வி என்ன? ஏகம் பி ஆகிய பங்குகள் இருந்து அவருக்கு கிடைத்த மொத்த பங்களா வருமானம். அப்ப ஏல எத்தனை பங்கு கிடக்கு அவர்கிட்ட? இப்ப கடைசியா கரண்டா 60 பங்கு அவர் வச்சுக்க. 60 பங்கு வச்சிருக்கிறார். பியில 35 பங்கு வச்சுக்கார். விளங்குதா? அப்ப மொத்த பங்களா வருமானம் மொத்த பங்களா வருமானம் எவ்வளவு? 60 பங்கு. இந்த 60 பங்குக்கு எவ்வளவு? 15 ரூபா கொடுக்குறார். பிளஸ் பி இந்த பி என் கூட தேவையில்ல. பி இந்த எவ்வளவு? 35 பங்குக்கு 18 ரூபா கொடுக்குறார். அப்ப இதுல நீ பெருக்கி எடுக்கிறதா மொத்த பங்களாம். சரியா? விளங்கிட்டா விசாரணி? இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டது கடைசியா இருக்கிற மொத்த பங்களா வருமானம். இப்ப 60 பங்கு ஏன்னு இருக்கு. பி இந்த 35 ரூபா. ரெண்டுக்கும் தனித்தனியா கூட தான் வேணும். சரியா?
அப்ப பாருங்க, அப்ப இவற்றை 60 பங்குக்கு 15 ரூபா போடி கொடுத்தா எவ்வளவு வேலை போகுது? சைவர் பின்னுக்கு வரும். மிச்சம் எவ்வளவு? 6 15 30 60 90 900 ரூபா இதுல வர போகுது. இங்க பார்த்தோம்டா 35 18 ஐயட்டு 40 4 மிச்சம் 630 சார். 6 லட்சமா? 630 சார். 630. சரி, ஓகே. 8 24 24 28 5 3 சைவர் 3 6 630. சரியா? 900 ரூபாய் ஏயாலையும் பியால 630 வருது. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கடா எவ்வளவு வர போகுது? 1530 ரூபாய். இவ்வளவுதான். என்னது? ஏகமபி என்ற 2 நிறுவனங்களாலையும் அவருக்கு கம்பெனிகளாலையும் அவருக்கு கிடைச்ச மொத்த பங்களாவ வருமானமா இருக்க போகுது. மொத்த பங்களாவ வருமானமா இருக்க போகுது. இது எங்களுக்கு 3வது கேள்வியை கேட்டிருக்கு. அடுத்த கேள்வி கேட்டிருக்கு பாருங்க. அவர் அக்கம்பெனி ஏயின் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல், தன்னிடம் வச்சு கொள்ளாமல் வைத்துக் கொள்ளாமல் அக்கம்பெனி 40 பங்குகளை விற்று கம்பெனி பியின் பங்குகளை வாங்கியமையால் நிதியாண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த பங்களாவ வருமானம், மேலதிக பங்களாவ வருமானத்தை கேட்டுக்கிறார். சரியா? இப்ப இது நார்மலா இது கண்டுட்டீங்க. இப்ப இதுல 4வது கேள்விக்கான வேலைக்கு போயிருவோம். இது 3. இப்ப 4வது என்ன சொல்றாங்கடா, அந்த நிதியாண்டின் தொடக்கத்துல அவர் எவ்வளவு இருந்தது? 100 பங்கு இருந்தது. இத விற்காமல் மேலதிக பங்களாவங்கள இதுல வித்து தான் இந்த 35 வாங்கினவர். விற்காம இருந்ததுன்னா அவருக்கு ஒரு பங்களாவும் வந்திருக்கும். அது இப்ப வித்ததால வந்தது கூடவா குறைவான்னு கேட்டுருக்கு. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கான்னு உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். அப்ப விற்காம இருந்திருந்தாண்டா அவர்கிட்ட எவ்வளவு பங்களாவும் வந்திருக்குமாண்டா? ஏய், விற்காமல் போடுவோம். சரியா? ஏயின் பங்குகளை விற்காமல், பங்குகளை விற்காமல் விற்காம இருந்திருந்தா என்ன நடந்தது? 100 பங்கையும் வச்சிருந்திருப்பாரு. அப்ப 100 தர 15. ஏன் ஒரு பங்கு ஏக்கு ஒரு பங்குக்கு 15 ரூபா கொடுக்குறாங்க பங்கு லாபம். பெருக்கி நீங்க எவ்வளவு வரப்போகுது? 1500 ரூபாய் வரப்போகுது. அப்போ வித்ததால அவருக்கு எவ்வளவு மேலதிகமா வந்திருக்கு? இது விற்காம இருந்தா 1500 ரூபா வந்திருக்கு. வித்து இப்ப நான் கணக்கு செஞ்சதால எவ்வளவு வருது? 1530 ரூபா. மேலதிகமா வந்தது எவ்வளவு? 30 ரூபா கூட வந்திருக்கு. ஆகவே மேலதிகம் எவ்வளவு? 1530 இருந்து 1500 கழிக்க போறோம். அப்போ எவ்வளவு? 30 ரூபான்னு வரப்போகுது. சரியா? 30 ரூபா மேலதிக வருமானமா இருக்க போகுது. சரியா? ஓகே தானே? இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. ஆனா எஸ்ஏ விட இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கு. முந்தி கொஞ்சம் பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இதை வாங்க, எஸ்ஏல எங்களுக்கு என்ன, ஒரு முதலீட்டு நிறுவனத்துல வச்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த பங்களாவத்துல கொண்டே போடுறோம். பங்குகளில் போடுறதால பங்களாகும் இல்லை ஆண்டு பங்களாகும். அப்படித்தானே வருது. இங்க என்ன நடந்திருக்கு? முதலே 100 பங்கு வச்சிருக்கிறான்னு சொல்ற, 100ல 40 வித்து போட்டு அதை வச்சு கொண்டு 240 ரூபா படி எவ்வளவு வாங்குறதுக்கு நாங்க தான் காட்டுறோம். கண்டு போட்டு மிச்சம் வருவதற்கு வேண்டாம். அதுல செஞ்சு இப்ப இதுல இந்த இந்த கடைசியில இவருக்கு எவ்வளவு வருதுன்றதை காட்டுறாரு. எவ்வளவு பங்களாம் வருதுன்றது 1530 ரூபா பங்களாம் வருதுன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு திருப்பி சொல்றாரு, விற்காம வச்சிருந்தா அவருக்கு எதால கூட வந்திருக்க மாட்டேங்குது. அப்ப விற்காம வச்சிருந்தா 100 பங்கு அவர்கிட்ட இருந்திருக்கும். இப்போ 100 தர 15 1500 ரூபா வந்திருக்கு. விற்காம வித்து பிய வாங்காம இருந்திருந்தா அப்ப 1500 ரூபா. வித்து பிய வாங்கினபடியே எவ்வளவு வருது? 1530. அப்ப எதால கூட வருது? இதெல்லாம் வருது. ரெண்டுல 1530 அந்த 1500 ரூபா கழிச்சு விட்டீங்கன்னா 30 ரூபா மேலதிகமா கிடைக்க போகுது. சரியா? அதான் என்ன சுத்தி சுத்தி இப்படியே கேட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்க. 2016 போகும்.
ஓகே சரி மிச்சா ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். சரி நாங்கள் அடுத்தது போவோம். ரெண்டாயிரத்தி 14 மூன்றாவது வெளியே தான் வந்திருக்கு. சரியா? ஒரு பேட்டர்னை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பேட்டர்ன் தொடர்ந்து கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, திருப்பி மாத்துறாங்க. அப்ப அந்த ஒரு இதை வச்சுக்கொண்டு நீங்க பிடிக்கலாம், எப்படி எப்படி மாறுது என்றதை பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க அடுத்ததுல, பங்குச்சந்தை முதலீடு செய்யும் திரு சங்கர். ஒரு பங்கின் சந்தை விலை, பங்குச்சந்தையில முதலீடு செய்யற ஒரு ஆள் சங்கர் என்ற ஒரு ஆள். பங்குச்சந்தையின் பங்கின் விலை, ஒரு பங்குண்ட விலை 80 ரூபாய் உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு 40,000 முதலீடு செய்யறாரு. அப்ப என்ன நடக்குது, சங்கர் 80 ரூபா பங்கு, 80 ரூபா பங்கை வாங்குறதுக்கு எவ்வளோத்தை கொண்டே போடுறாரா, 40,000 முதலீடு செய்யறாரு. சரியா? தரவனுடைய அந்த ரூபா குறியில ஒரு நேரடி ரூபா எழுதணும். சரியா? சந்தை முதலீடு செய்யறவரால் 80 ரூபா பங்குல வாங்குறதுக்கு 40,000 முதலீடு செய்யறாரு. அக்கம்பெனி ஒரு பங்கு 6 ரூபா வீதம் பங்கு லாபத்தை கொடுக்கலாம். ஒரு பங்குக்கு 6 ரூபா பங்கு லாபம். சரி, 6 ரூபா பங்களா வருமானம் கொடுக்குது. இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு திரு சங்கர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை பாருங்க, பெருசா ஒரு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கீங்க. சும்மா என்னது சிம்பிளா அவர் வாங்கின பங்குகள் எண்ணிக்கை கேட்டா என்ன செய்ய போறீங்க, பழமையா செய்யறதா என்னது, முதலிட்ட தொகையின் ஒரு பங்கு நவில. ஆகவே பங்குகளின் எண்ணிக்கை முதலிட்ட தொகை எவ்வளவு, 40,000. இதுல பங்குண்டு நவில 80 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப வேற இந்த சைபர் இந்த சைபரையும் பட்டினாண்டா 5 8 40, அப்ப 5 எவ்வளவு, 500 பங்குகளா இருக்க போகுது. சங்கர் வாங்கினது 500 பங்கு இருக்க போகுது. இதுக்கு பிறகு திரு சங்கர் ஆண்டு பங்களா வருமானத்தை காணுங்க. சங்கர்ன்ற ஆண்டு பங்களா வருமானம். முதலாவது இந்த கேள்வி எங்க கேட்கல, அவர்கிட்ட அது கேட்டிருந்தா எனக்கு தெரியும், பங்கு கண்டுதான் நாங்க போகணும். தச்செல்லாம் பங்குகள் எண்ணிக்கை காண ரெண்டு கேட்காம ஆண்டு பங்களா வருமானத்தை காணுங்கன்னா இந்த ஸ்டெப் என்ன செய்யணும், எழுதணும். அப்புறம் இதை கொண்டே அங்க ஒரு பின்னுக்கு ஒழிச்சு வச்சுட்டு வாரேன். நான் அங்க பின்னுக்கு இன்னொரு இடத்துல ரப்சீல செய்யறேன், இதை எழுதி வச்சுட்டு வந்தீங்கடா இதுக்குரிய மார்க்ஸ் வேறு. அதே ஆண்டு பங்களாவும் காண்றாங்கண்டா கேட்டிருக்காங்கண்டா அவங்க அந்த ஆண்டு பங்களாவத்துக்கு மட்டும் மார்க்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பங்குல எண்ணிக்கை காண்றதுக்கு இந்த ஸ்டெப்பை போடுறதுக்கு இது கொண்டு, பங்குல காண்றது கொண்டு, அதுக்கு பிறகு அதை பெருக்கிறது கொண்டு ஒரு 3 4 மார்க்ஸ் அதுக்குள்ள புதாஞ்சிருக்கு. அதுல கொண்டே இதை அங்கே அதை கொண்டே கரையில கொண்டே பிரிச்சு போட்டு 40,000 80,000 பிரிச்சு போட்டு 500 வந்துடும். அதையும் பிறகு என்ன செய்வேன், 4,000 பெருக்கி 3,000 மட்டும் முட்டையை அழைய விட்டீங்கடா கடைசியத்தில் ஒரு மார்க்ஸ் அது பெரிய சரி போட்டு கூட ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. மிச்சம் வேற பண்ணி 2 வாங்க. அப்ப என்ன செஞ்சு யோசிச்சு கொண்டு வருவீங்க வீட்டை வரைக்க, நான் செஞ்சு வெட்டி விழுத்தி போட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வேற போகுது. ஆனா அங்க என்ன நடந்தது, 3 கொடுக்க வேண்டிய இடத்துல 3 மார்க்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ இப்படி எல்லா இடத்துலையும் சில சில இடங்கள் நீ விட்டு 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 3 கொடுக்க வேண்டியது 1 இதுல 2 போச்சு. இப்படி 2 நிறைய இடத்துல 2 2 சேர்த்து சேர்த்து எங்களோட 75 கனவை கெடுத்து போடும். சரியா? அப்போ இந்த 2 கேம் அவன் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி சமாளித்து விடையிறத பழகி கொள்ளணும். அதெல்லாம் பிரச்சனை. நிறைய பேர் ஏன் போறது இதாக பிசியில வந்து நிற்கும். ஏன் நான் செஞ்சு விட்ட வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் பாருங்க, நான் செஞ்சு போட்டேன் சோரன் அங்கான பிறகு என்ன நடக்கும், இந்த இதுகளில் வெட்டி கொத்தி வெட்டி கொத்தி காணாம பண்ணிவிடுவாங்க. அடுத்த 2வது கட்டு இருக்கு, தங்கறா பங்களா வருமானம். திருத்துறையும் சொல்லல, அவர் ஸ்கீம்ல என்ன கொடுத்துருக்கோம், எதுக்கு மார்க்ஸ் கூட கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் கொடுக்கலாம். அப்புறம் அவர் தனியா கொடுத்து போட்டு அப்புறம் அவர்கிட்ட வேலை கூட வைக்கலாம். சரியா? அப்போ அவ்வளவு
பங்களா வருமானம் ஒரு பங்குக்கு 6 ரூபா கொடுக்குறாங்க. எத்தனை பங்கு வச்சுக்கார்? 500 பங்கு வச்சுக்கார். 500 தடவை பங்குல எண்ணிக்கை தர பங்களா பங்களாவும். அப்ப 500 தர 6. அவன் இந்த 2 சேரும் 6 5 30 3000 ரூபாய் பங்களா வருமானமா இருக்க போகுது. சரியா? பேப்பர் திருத்தே ஒரு ஆள் மட்டும் திருத்துறையில நிறைய கைமாறும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் திருத்துவார், ஃபர்ஸ்ட் மார்க்கர். அப்புறம் அவற்றை இன்னொரு ஆள் cross செக் பண்ணுவார். குறுக்கால திருத்துறாக்களே இன்னொரு ஆள் அதை திருப்பி அப்படியே திருத்துற மாதிரியே திருப்பி பார்ப்பார். அது செகண்ட் மார்க்கிங். அதுக்கு பிறகு ஒரு ஆள் இருக்காரு இஎம்எஃப் ஒரு ஆள் இருக்காரு. அவர் என்ன செய்யறது? உங்களுக்கு போட்டிருக்கிற மார்க்ஸுகள் சரியா? இப்போ ஒரு நீ வரைவுகள் எடுத்திருக்க, வரைவில் அங்கு ரீமாக்கு எல்லாம் செஞ்சு இதுல ஒரு 7 மார்க்ஸ் வந்துருக்கு. சரியா பிள்ளையா? 7 மார்க்ஸ் வந்திருக்கு. சில வேளை அந்த முன்னுக்கு 2 பேர் திருத்தி பார்த்துருப்பினா அதான் அந்த முன்னுக்கு அட்டவணை ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு பாருங்க வந்து பேப்பரில் பார்க்க தெரியும். பகுதி ஏ ஒரு 5 6 பட்டி, பி 5 பட்டி. இந்த இதில் வர மார்க்ஸை கொண்டே முன்னுக்கு போடணும். 7 8 போடணும். இந்த இடத்துக்கு இந்த மார்க்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். சில வேளை என்ன நடந்திருக்கு, இந்த 7 இந்த இடத்துக்கு வர கூட்டுப்பட்டிருக்காங்க. அவதான பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ அதில் பார்க்குறது அவற்ற வேலை. அவர் ஆண்டு அவற்றைக்கு பிறகு இன்னொரு ஆளுங்கிட்ட சீஃப் ஒரு ஆள் இருப்பார். சீஃப் எடுத்து பார்க்கும் எல்லாம் சரியா நடந்திருக்கா வேலையிட்டு. அப்போ இந்த 4 பேர்ட்ட கையும் பார்த்து தான் உங்களோட பேப்பர் போகும். அப்போ அந்த ஒரு ஆள் மட்டும் தனக்கு விரும்பின மாதிரி மார்க்ஸ் கொடுக்கல. அதாச்சும் இதுக்கு நீ இந்த கேள்வியாக கேட்டிருக்கு, இவ்வளவு செய்யாமல் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? விட கொடுத்தீங்க ஒன்று போடாம. இவர் இதுல 3 கொடுத்துருக்காருண்டா இந்த செக் பண்றாள் பார்க்கும் இதுல 1 தானே கொடுக்க சொல்லிருக்கு, நீங்க ஏன் 3 கொடுத்துருக்கீங்க? அது என்ன செய்யும்? அந்த முதலாவது திருத்தினால் பிள்ளையா திருத்துதாண்டு யோசனை வரும். அப்ப அதுக்காக தான் என்ன செய்யறது? எல்லாரும் இப்ப தெரியா வடிவா தெரியும், திருத்தங்களுக்கு தெரியும். பிள்ளை இதை தான் செஞ்சிருக்கு, எங்கேயோ செஞ்சுட்டு யோசிச்சு செஞ்சிருக்கு என்று தெரியும். ஆனா தெரிஞ்சும் அதுக்கு கொடுக்கல. அதே கொடுத்தா பிரச்சனை. அதால நீங்க என்ன செய்யணும்? திருத்துற ஆளுக்கு பிரச்சனை வராத மாதிரி நீங்க விடைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விடையல் நீட்டா வந்து கொண்டு இருக்கு. சரியா? உங்களுக்கான மார்க்ஸ் சாரி. அப்ப அதுவும் சரி, அது முடிஞ்சு. பங்களா வருமானத்தை காண்க. பின்னர் அதுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பின்னர் திரு சங்கர் எல்லா பங்குகளையும் விற்று 3500 ரூபாய் மூலதன லாபத்தை பெறுகிறார். அப்ப அடுத்த பந்தி தரவு இருக்காங்க. என்னது? முழு பங்கை எவ்வளவு பங்கு வச்சுக்க 500 பங்கையும் வித்து 3500 ரூபாய் மூலதன லாபமா பெறுறாரா? அவங்களுக்கு இதுல விளங்கி மூலதன லாபம் என்ன? அவர் முதலிட்டதை விட கூட வர்றதுதான் அந்த பங்களாவும் அதுக்குள்ள வராது. முதலிட்டதை விட கூட வராது. அப்ப அவருக்கு இப்போ வித்த விலை எவ்வளவா இருக்கும்? 40,000 பிளஸ் 3500. அப்போ அவ்வளவுதான் என்ன? இப்போ போறது அந்த இவ்வளவு 500 பங்களையும் வித்த விலையா இருக்க போகுது, விற்ற விலையா இருக்க போகுது. அப்ப இதை வச்சுக்கணும். 3வது கேள்வி கேட்டு ஒரு பங்கின் விற்பனை விலையை கேட்டது. 3வது கேள்வி கேட்டிருக்கு ஒரு பங்குண்ட விற்பனை விலை, ஒரு பங்கு என்ன விலைக்கு வித்திருக்கிறான்னு கேட்டிருக்கு. அப்போ 3500 ரூபாய்க்கு மூலதன லாபம் வந்திருக்கு. 40,000 பங்கு வாங்கியிருக்கார். அப்ப அவர் மொத்தமா அவர் விற்ற விலை 3வது ஸ்டார்டிங் என்ன செய்ய போறோம்? பங்குகளை விற்ற விலை இல்லாட்டி ஒரு பங்கின் விற்ற விலையில போடுங்க. ஒரு பங்கின் என்ன தானே கேட்டிருக்கார். அப்போ ஒரு அடியா போடுவோம். ஒரு பங்கின் விற்ற விலை. ஒரு பங்கு எவ்வளவு? அதுக்கு பார்க்கத்தான் போறோம். 40,000 அவர் முதல் மூலதனம் போட்டிருக்கார். 3500 ரூபாய் அவருக்கு எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அப்போ எவ்வளவு வித்திருக்கார்? 43,500 ரூபாய்க்கு வித்திருக்கார். இப்ப பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு? 500 பங்கு வச்சிருந்தவர். சரியா? 43,500 ரூபாய்க்கு வித்திருக்கார், 500 பங்கு வச்சிருந்தவர். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? மூலதன லாபம் வந்திருக்கா. மூலதன லாபம் என்ன செய்ய சொன்னா? மூலதன லாபம் என்ன செய்யலாம்? வித்த விலையிலிருந்து தய கொள்விலை. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது? மாறி கேட்ட வித்த விலையை காண வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் கொள்விலை இந்த வரைக்கும் என்ன செய்யும்? மூலதனத்தோட கூட்டுப்படும். அதான் இங்க நடந்திருக்கு. மூலதனம் 40,000, அதோட 3,500 ரூபாய் கூட்டுப்படுறது 43,500 ரூபாய். இதுல 2 சைவர், இதுல 2 சைவர். ஒரு எங்கட சில பிள்ளைகள் இருக்கு, கட்டிக்கார பிள்ளைகள் என்ன செய்யும்? இதுல ஒரு 500, இதுல ஒரு 500 வட்டி போட்டு 43 போட்டு வருவாங்க. அது அந்த அவசரத்துலையும் செய்வாங்க, சிலர் அந்த தெரியாதவங்களும் செய்வாங்க. சிலர் உசாரில் வட்டி விட்டு வந்துடுவாங்க. 43,500 500, இதுல 2 இதுல 2 மிச்சம் பிரிக்க போறோம். 43 எத்தனை? 8 முறை 5 8 40, அதுல 3 35, 35 7 7 5 35. அப்போ எவ்வளவுக்கு விற்கிறார்?
ரூபாய்க்கு விற்கிறார் ஒரு பங்கு. 87 ரூபா. சரியா? ஒரு பங்குண்ட விற்ற விலை எவ்வளவு? 87 ரூபாயா இருக்க போகுது. சரியா? அப்ப இதப்ப ஒரு பங்கின் விற்ற விலை மொத்தம் அவர் முதல்ல விற்ற விலையின் கீழ் ஒரு பங்கு எத்தனை பங்கு வச்சுக்காரோ அதால பிரிச்சு விட்டீங்கன்னா 87 ரூபாய்க்கு ஒரு பங்கு விற்கிறார். சரியா? இவ்வளவும் 3வது வழிக்குள்ள முடிஞ்சு. மிச்சம் செய்யறதுக்கு இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க அழிக்க. முடிஞ்சிருச்சு சார். சரி, மெட்டாக்கள் இல்ல சார். சரி, ஓகேயா? யார் முடியல? சரியா? அழைக்கிறான். இதுக்கு பிறகு கேட்டிருக்கான், இன்னொன்று கேட்டிருக்கான். இவர் இந்த கிடந்த வந்த விற்ற விலை இந்த போற பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு அதுல வந்த மூலதன வருமானம் பங்களா வருமானம் கேள்வியப்பார். சரியா? திருசங்க தமிழமுள்ள பங்களா வருமானத்துடனும் மூலதன லாபத்துடனும் 3500 சேர்த்து அந்த வசனம் 3500 சேர்த்துன்றதை கவனிக்கணும். ஏன் ஏற்கனவே எங்களுக்கு மூலதன லாபம் எவ்வளவு வந்தது? மூலதன லாபம் 3500 வந்தது. அப்ப இந்த இடத்துல வாசிக்க நீங்க குழம்பிடுவீங்க பாருங்க. திருசங்கர் தம்மிடமுள்ள பங்குலாப வருமானத்துடனும் மூலதன லாபத்துடனும் 3500 சேர்த்து பங்களா வருமானத்துடன் மூலதன லாபத்துடனும் அந்த 3500 சேர்க்கிறான். அது 3500 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது. சரியா? சேர்த்து அம்முழு பணத்தையும் 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்துக்கு தரும் ஒரு முதலீட்டு நிறுவனத்துல வைப்பு செய்யற நிலையான வைப்புல 2 ஆண்டு இறுதியில் அவருக்கு கணக்கில் உள்ள மொத்த பணத்தை கேட்டுக்கிறாரு. சரியா? அப்ப அந்த இடத்துல என்ன புலப்பட போறீங்க நீங்க? என்ன புல விட போறீங்க? அந்த கேள்வி வடிவ வாச்சிட்டீங்களா? யாரா சொல்லுங்க. யாருக்காவது இதுல ஒரு ஐடியா? ஓம் சார் இருக்கு சார். சொல்லுங்க. இதுதான் இந்த 4வது கழிச்சா இருக்கிறீங்க சார். ஓ, 4வது கழிக்கு. அப்ப என்ன 3000 ரூபா வேற இந்த இது பங்கால பெற்ற லாபம். பிறகு இந்த பங்கு பெற்ற மூலதனத்தால பெற்ற லாபம் 3500.
பிறகு ஓ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 3500 சேர்த்தா மொத்தம் என்ன 10,000 ரூபாய் அவர் இங்க இந்த என்ன ஒரு கணக்குல இருக்கார். அந்த 10,000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு என்ன 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 பாருங்க சார், இது ஆண்டு சரி சரி கணக்கு சரி ஓகே ஓகே 10% என்ன இது வரலாம் கூட்டு வட்டி. அப்ப 10,000 ரூபாய் 10% 1000 ரூபாய். அப்ப ரெண்டு வருடத்துக்குண்டா 20% என்ன 20 இந்த 10% 10% படி மொத்தம் 12,000 ரூபாய் வந்துருக்கும். சரி பார்ப்போம். சரி அவன் சொல்றது ஓகே அமைச்சார்கள். வேற யாருக்கு வேற ஏதாவது ஐடியாக்கள்? விசாரணி பேப்பர்லெஸ். ஓகே ஓகே பின்ன இது நமக்கு அடிச்சு வைங்க. எல்லா பின்னுக்கு சில கொஞ்சம் வித்தியாசமா பின்னுக்கு இருக்கிற முடலை இப்போ முன்னுக்கு தூக்கி போடுறாங்க. அப்போ நாங்கள் அதுக்கே ஒருக்கா பார்த்து வச்சோம்னா எங்களுக்கு இந்த முடல் தான் முக்கியம். சரியா? சங்கவியல் தயாரா? ஏதாவது ஐடியா? 2 பேரை கேட்டால் அப்புறம் 2 பேரும் திட்டமாக இருக்கிறீர்கள். சங்கவி கரெக்ட் கூப்பிட்டா கரெக்ட் சத்தமாக இருக்கிறாங்க. சரியா? அவன் சொன்னா சரி என்ன நடந்திருக்கு இதுல சிலர் பிள்ளையா யோசிப்பாங்க. திரு சங்கர் தம்மிடம் உள்ள பங்களா வருமானத்துடன் கேள்வி திருப்பி அந்த புக்கில்லாதவர்களுக்கு பாருங்க. திரு சங்கர் தன்னிடம் உள்ள பங்களா வருமானத்துடனும் மூலதன லாபத்துடனும் 3,500 சேர்த்து அம்முழு பணத்தை 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை தரும் ஒரு நிலையான வைப்பு கணக்கில் 2 ஆண்டுகளில் வைப்பு செய்கிறார். அப்ப சிலர் யோசிப்பாங்க என்னது அவருக்கு பங்களா வருமானம் கூட வந்தது 3,000, மூலதன லாபம் 3,500. அதோட அந்த 3,500 அதுல தந்திருக்கான் மூலதன லாபம் மூலதன லாபத்துடனும் 3,500 இதுல குத்து சேர்த்து 2 வரைக்க என்ன செய்வோம் நாங்கள் மூலதன லாபம் 3,500 சேர்க்கிறேன்னு தான் யோசிப்போம். அப்ப இதுல 3 வழியா புலவரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? என்னென்ன வழியில புலவரீங்கன்றதை சொல்லி கொண்டு போறோம். அப்ப இந்த 3,500 சேர்த்ததை விட்டுருவேன். விட்டுட்டு சிலர் செய்வாங்க என்னண்டு இது 2 சேர்ந்து கொண்டு 6,500 ரூபாய்க்கு 10% கணக்கு நடக்கும். சரியா? இது ஒரு புலவு குரூப். இன்னொன்று நடக்கும் என்னண்டு இந்த 3,500 ரூபாயை சேர்த்துருவான் எக்ஸ்ட்ராவா சேர்த்தது அவன் அந்த முதல் அவர் அந்த 40,000 என்ற ஒரு முதல் போட்டிருக்கார் அதையும் இதோட சேர்க்கிறேன்னு யோசிச்சு 40,000 இதோட உனக்கு சேர்த்துருவான். மொத்தத்துக்கு வந்தது மொத்தமா கிடக்குற காசு நான் தொடக்கத்துல வாசிக்கவும் நான் அப்படிதான் சொன்னான். அப்ப மொத்தமா கிடக்குற 40,000 சேர்த்து 40,000 கூட மூலதன லாபம் 3,500 பங்களா 3,000 அதோட 3,500 சேர்த்து 50,000 கொண்டு போறேன்னு கணக்கு முடிச்சுக்குவான். இப்படி எல்லாம் யோசனை வெறுமன்னு சொல்றேன். சிலருக்கு இப்படி எல்லாம் ஐடியா வரும். வர்ற இடங்கள்ல செய்யலாம். இது மாதிரி இருக்கும் பிள்ளையாரும் செஞ்சு கொண்டு வந்துருங்க. அதுல வந்த கேள்வி என்ன கேட்டிருக்கான் பங்கு லாபத்துடனும் மூலதன லாபத்துடனும் 3,500 சேர்த்து. அப்ப என்ன நடக்குது நிலையான வைப்புல டவனம் வைப்புலிட்ட 3,000 பங்களா வருமானம் பிளஸ் 3,500 மூலதன லாபம் பிளஸ் 3,500 அவர் எக்ஸ்ட்ராவா போட்ட காசு 3,500 7,000 இது சேர்த்தா 10,000. சரியா சுபாஜித்? ஓகே நீங்க சொன்ன சரி வெரி குட். சரியா? 10,000 கொண்டே முதலிடுற 10,000 கொண்டே முதலிட்டு அதால 2 வருஷம் எவ்வளவு வீதம் வட்டியாம் 10% கூட்டு வட்டி. 2 வருஷம் இறுதியில் அவருக்கு கிடைச்ச வட்டி என்ன அவ இல்ல அவற்றை வட்டியில அவற்றை கணக்கில் இருந்த பணம். அப்ப 2 வருட இறுதியில் என்ன செய்ய போறீங்க 10,000 அதாவது நிலையான வைப்புல வைப்பு செஞ்ச தொகை 100 மேல் 110 வீதம் தர 100 மேல் 110 வீதம். ஏன் 100 மேல் 110 100 மேல் 110 போடுறது 2 வருட முடிவில் அவற்ற வைப்புல இருந்த பணம் கொண்டு கட்டபடியா 100 மேல் 110 100 மேல் 110 போட்டு சுருக்கினீங்கன்னா சரி. சரியா? இப்ப இதுல 2 சேவர் இதுல 2 சேவர் இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்று வெட்டி விட்டீங்கடா 1000 என்ன 100 100 தர 11
2 சைபர். அடுத்ததுங்க இன்னொரு 11 பெருக்கி விட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது? 11 11 121 வரும். 1 1 1 121 2 சைபர் 12,100 ரூபா. சரியாடாப்பா? 12,000 சொன்ன மாதிரி கிடக்கு. சரியா? 12,100 ரூபா வரைக்கும் என்னது கடைசி அவருடைய இறுதியாக அந்த வங்கியில அவர்கிட்ட இருக்கிற பணமா இருக்கு. விலையை நாங்கள் தனித்தனி செஞ்சாலும் பேர் எப்படி வருது? முதலாம் ஆண்டு போட்டி என்ன நடக்க போகுது? 10,000 100 மேல் 10 வீதம் வெட்டு இங்க ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்று 1000 ரூபாய் வட்டி வர போகுது. 2ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு? 11,000க்கு போட போறோம். இந்த 1000 ரூபாயோட சேர போகுது. 11,000 தர 100 மேல் 10. அது விளங்காத செய்யறது என்ன நடக்கும்? 2 வழியில இருக்கு. ஈஸியா செஞ்ச வழி இது ஒன்று இது ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்று வெட்டி நீண்ட 1,100 ரூபாய் பெற போகுது. ஆகவே இறுதியில் உள்ள பணம் அவர் வங்கியில் 10,000 இருக்கும் பிளஸ் 1000 பிளஸ் 1,100 கூட்டி நீண்டா 12,100 ரூபாய் அவர்கிட்ட இறுதியில இருக்கிற பணம் இருக்க போகும். சரியா? இதே கேள்வியில வேற விதமாக கேட்கலாம். என்னது? இது 2 ஆண்டு இறுதியில அவர்கிட்ட இருக்கிற பணம். சில 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர்கிட்ட இருக்கிற பணம் கொண்டு கேட்டா இது வராது. இதை விட்டுட்டு இது மட்டும்தான் வரும். ஏன்? 2ஆம் ஆண்டு தொடக்க வேண்டாம். முதலாம் ஆண்டு வட்டி முதலாம் ஆண்டு வட்டி கண்டு அந்த காசை கொண்டு கூட்டின 11,000 தான் என்னது முதலாம் ஆண்டு தொடக்கத்தில் இல்லை. இதை போட்டீங்கன்னா சரி. இது தேவையில்லை. சரியா? அடுத்தது இன்னொன்னு கேட்கலாம். இது 2ஆம் ஆண்டு வட்டி மட்டும் கட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? சரி, நோட் பண்ணுங்க, நான் அதுக்கு பிறகு சொல்றேன். இது தேவையில்லை. தேவையான ஆட்கள் எனக்கு இந்த வழிதான் ஈஸியா இருக்கு என்ற ஆட்கள் இதை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் பொருந்து மட்டும் தெரிய சொல்லலாம் தானே. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கு மட்டும் இல்லை. பழமொழி ஒன்று இருக்கு, 5 விரலும் ஒரு மாதிரி இல்லைன்னுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு செய்யுது. அது மாதிரி ஒரு ஆளுக்கு இது விளங்கும், ஒரு ஆளுக்கு இது விளங்கும். சிலர் இதை விட ஒரு எங்கேயாவது ஒன்று வச்சிருப்பாங்க. சரி, அழிய முடிஞ்சா? முடிஞ்சுச்சு. சரியா? இதே கேள்வி இல்லையா மறைமுகமா 2ஆம் ஆண்டு இறுதியில் வட்டி என்று கேட்டுட்டான்னு வை. 2ஆம் ஆண்டு இறுதியில வட்டி என்ன? 10,000 தர 100 மேல் 110 தர 100 மேல் 10 போடு. சரியா? இதுல உண்டு இதுல உண்டு இதுல உண்டு இதுல உண்டு இதுல ரெண்டு வெட்டிடுவாங்க. வெட்டி நீ என்ன எவ்வளவு? 100 11 1,100 ரூபா வந்ததா வரையிலையா? 2ஆம் ஆண்டு வட்டியை நான் கேட்டேன். அப்படி இதை போட்டு தெரிஞ்சுக்கணும். 1ஆம் ஆண்டு காட்டு 2ஆம் ஆண்டு காட்டுறதுக்கு இப்ப இது 2ஆம் ஆண்டு இறுதியில் முதல் ஃபுல்லா டோட்டல் அவ்வளவு வருதுன்னா 110 போடுவோம். வட்டி மட்டும் கேட்டான்னு 10 போட்டீங்கன்னா விஷயம் முடியும். சரியா? சில சிம்பிளான வேலையில செஞ்சு யோசிச்சு வச்சு கொள்ளுங்க. சரியா? இதுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு இது பங்குகள் ஓகே. பங்கு லாபம், மூலதன லாபம், பங்குகள் எண்ணிக்கை காண்றது, முதலீடு என்ன பங்குகள் எண்ணிக்கை முதலீடும் பங்குடைய விலை இருந்தால் முதலீட பங்குடைய விலையில பிரிச்சிங்கன்னா பங்குகள் எண்ணிக்கை வரும். முதலீடும் பங்குகள் எண்ணிக்கை நீங்க தந்திருந்தா முதலீட பங்குகள் எண்ணிக்கையில பிரிச்சா பங்குடைய விலை வரப்போகுது. மூலதன லாபம்னா என்ன? விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்க வரதான் மூலதன லாபம். பங்கு லாபம் ஒன்று தருவான். அதை மொத்த எத்தனை பங்கு இருக்கோ அதோட பெருக்கி விட்டீங்கன்னா ஆண்டு பங்கு லாபம் வரப்போகுது.
அப்படியானதுக்கெல்லாம் என்ன பங்குகளுக்குள்ள நாங்கள் பார்த்தது பங்குகள் பார்த்து கிளியர் பண்ணிட்டோம். என்னென்ன பார்த்துனாங்க? வெளியே வட்டி, கூட்டு வட்டி, பங்குகள் இவ்வளோ கிளியர் பண்ணி அதில் வந்த சின்ன ஸ்பாட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் பார்க்க போகிறது என்னது? அடுத்தது வேறு இன்னொரு பெரிய டாபிக் வாங்க போகிறோம். அதுக்கு முதல்ல இருக்கிற சின்ன ஒரு ஏரியா ஒன்று எடுத்து இன்னைக்கு இந்த டைமில் கதைக்க போகிறோம். என்னென்னு பேர் தீர்க்க என்ற ஒரு ஒவ்வொரு முறை கேட்பாங்க. ஏதாவது ஒன்றை தந்துட்டு தீர்க்கன்னு தந்துடுவான். சரியோ? ஒரு கேள்வியை தந்துட்டு தீர்க்கன்னு தந்தா நாங்கள் செய்கிற தீர்க்க நான் காட்டுறோம் பேர் அப்படி எப்படியெல்லாம் தீர்ப்பாங்க. எக்ஸாய 1 எக்ஸாய 2 0 இதுக்கு முன்னுக்கு தீர்க்கன்னு தந்தது. இப்போ எத்தனை ஆண்டு? 2016 கேள்வி. 2016 ஆண்டுல 5வது கேள்வியா தந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5வது கேள்வியா தந்தது. சரியா? 2016 ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5வது கேள்வியா தந்திருக்கு. இதை தீர்க்க சொல்லி இதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. தீர்க்க தெரிஞ்சாங்க சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? எக்ஸைய ஒன்று போட்டு 0 போட்டு சய உண்டு அங்கால போனா சக உண்டு ஆயிருச்சு. எக்ஸமன் சக உண்டு. ஓகே, அந்த கூட சொன்ன சரி. ஓகே, வெரி குட். டிசால்னியா? ஆம் சார். சரி, ஓகே. இப்போ இந்த பிள்ளை சொன்ன அந்த பாபா சொன்ன மாதிரி தான் நாங்கள் தீர்க்க போகிறோம். ஆனால் எங்கட வித்துவாங்க செய்வாங்களோ தீர்க்க ஒன்றும் செய்யலாது. வேறு லெவலில் இருக்கும். எக்ஸாய 1 எக்ஸாய 2 சமம் 0 எழுதிடுவாங்க. எழுதி போட்டு நடக்க வலிக்கிடும். இந்த எக்ஸையும் பெருக்குவாங்க. எக்ஸ் வர்க்கம் எக்ஸையும் 2ஐயும் பெருக்குவாங்க. சய 2x இதையும் பெருக்குவாங்க. சய எக்ஸ் பெருக்கினா சக 3 சமன் 0. எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 3 சமன் 0 முடிச்சு விட்டுருவாங்க. 2x சய 1 இதில் சக 3 இவ்வளவுதான் அவங்க சிலர் செஞ்சதால தீர்க்க. நீ நம்ப மாட்டாய். பேப்பர் திருத்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தீர்க்கிறதுல பல வழியில தீர்த்து வரும் கூட. இப்படியெல்லாம் தீர்க்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வரும். இப்படி தீர்க்கலாமோடா? இது தீர்க்க இதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரித்தளி இருக்கோம். அப்ப இது எங்களுக்கு வராது. சரியா? தீர்க்க சொல்றது இது இல்லை. இதை பெருக்கி எழுதி வச்சிருக்கோம் ஒருத்தர். சரியா? இதை முடிச்சிட்டோம். இது சரி. இது இல்லை. இன்னொன்று பெரிய 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 ஐன்ஸ்டீன் எல்லாத்துக்குலாம் இருப்பாங்க. இருந்து எழுதி விடுவாங்க. அவன் என்ன செய்யறது? சிலருக்கு என்ன செய்யறது தெரியாது. படுத்திருப்பான். போய் என்னது எக்ஸாம் உள்ள 20 ரூபா களைச்சி படிச்சு போடு. அவன் இதுல இந்த கேள்வியில் செஞ்சிருக்க மாட்டான். புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிற பேர்ல என்ன செய்வாங்க? ரீட் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சு செகண்ட் பேஜ் முடிஞ்சு வாசிட்டான். வாசிப்பாளராக இருப்பாங்க. முழு நேர வாசிப்பாளராக மேட்ச் புத்தகத்தை வச்சு வாசிச்சுட்டு போயிருப்பாங்க. 20 ரூபா அங்கே போனோம்னா இல்லை நிற்கிற சொல்லி அடிச்சோன்னு படுத்து கிடப்பான். அந்த சூப்பர்வைசர் வந்து தட்டி தட்டி தம்பி எதை ஆளுதுன்ற அவன் கரைச்சல்லாங்க எல்லாம் எழுதுறது இழப்பேன். இதை என்ன செய்வான்? எக்ஸையை 1 இது அப்படி எங்களை ஒண்ணுவாங்க. அவனுக்கு அங்கே கொண்டு வர்றாங்க. எக்ஸையை 2 கொண்டு போயிட்டு பாப்பான் இதே இந்தியா கொண்டுருவான். 10x சமன் ஒரு 3 ரெண்டுவான். எக்ஸ் அவன் 3 2 போட்டுட்டு வருவான். என்ன அவனுக்கு ஏதோ கொண்ட மாத்தி இது ஏதாவது செஞ்சா சரி. இப்படி எல்லாம் நிறைய வித்தையெல்லாம் காட்டுவாங்க. திருத்த போனா இது சிலர்கிட்ட பேப்பர் திருத்த நல்ல விளையாட்டா இருக்கும். என்னது ஒன்றுமே இருக்காது. வெட்டு ஒன்றுமே நிரப்பியிருக்கான். அவனுடைய ஏதாவது எழுதிருந்தா தான் அதை பார்க்கணும். எழுதவும் மாட்டான். பின்னுக்கு அவனுடைய ஒரு சின்ன மெல்லிய பேப்பரா இருக்கு. சிலர் எழுதிப்பான் கட்டுக்கட்டா. அது சிலர்டையில விஷயம் இருக்கும். சிலர்டையில ஒன்றும் இருக்காது. சும்மா கட்டுக்கட்டா நிரப்பி வச்சிருப்பாங்க. சும்மா இது இருக்கிறத பார்த்து அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல எழுதுற மாதிரி மேலே இருக்கிற வசனம் அந்த டில்லிங் த பிளாங்க்ஸ்ல எங்கேயா கிடக்கு இங்கே எழுதுறது. கட்டுரை எழுத சொன்னா மேலே இங்கே கிடக்கிறதெல்லாம் பூரி போனது எழுதுற மாதிரி நச்சிலையும் என்ன செய்வான்? மேலே இருக்கிற கணக்கு இந்த தூக்கி இங்கே எழுதுவான். இங்கே இருக்கிறது அங்கே எழுதுவான். பெரிய விளையாட்டெல்லாம் காட்டுவாங்க. இதுல தீர்க்க சொன்னா என்னடா? எக்ஸுக்கு பெருமானம் காணும். எக்ஸுக்கு எங்க தீர்க்க சொன்னாலும் எக்ஸுக்கு 1 2 விட காண்டு கொடுக்கணும். அவ்வளவுதான் உங்களை தீர்க்கின்ற வேலை. இப்ப இதுல என்ன அர்த்தம்டா? எக்ஸைய 1ஐயும் எக்ஸாக 2ஐயும் பெருக்க 0 வருதான். இந்த 2 நம்பரை பெருக்க 0 வருதான். அப்ப இப்ப 1 தர 2 0 வருமா? தெரியாது. வராது. என்ன வரும்? 2 தான் வரும். 3 தர 5 15. சரியா? தயம் 3 தர 2 தய 6 தய 4 தர தய 2 சக 8. ஏதாவது நம்பரை பெருக்க 0 வருதா?
2 இலக்கங்களை பெருக்க இல்ல. ஆனா 3 தர 0 என்ன வரும்? பூஜ்ஜியம். 0. சாய 5 தர 0 என்ன வரும்? 0. 0 தர 10 0 வருது. அப்ப ஏதோ ஒரு நம்பர் இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று என்ன வேற இருக்கணும் கட்டாயம். அப்ப இந்த தீர்க்கிற என்ன நடக்குறன்றதை நீ விளங்கி இருக்கணும். சும்மா இது ரெண்டு சைவருக்கு சமம் கொடுத்துறேன் சைவருக்கு சமம் கொடுத்துறேன் எடுக்கிறேன். என்ன நடந்திருக்கு? இப்ப 2 நம்பரை பெருக்க 0 வருதுன்னா கட்டாயம் அதுல ஒரு நம்பர் 0 இருக்க போகுது உங்களுக்கு. சரியா? இப்ப எக்ஸை 1 எக்ஸை 2 அச்சர கணிதத்துல உங்களுக்கு தந்திருக்கான். ஏதோ ஒரு எக்ஸுக்கு ஒரு 4 கொடுத்து போகாம நான் இந்த எக்ஸுக்கு 2 1 கொடுத்த மாட்டா. இதுல என்ன நடக்க போகுது? 1 செய்ய 1 1 செய்ய 2 7 0 வர போகுது. 1ல இருந்து 1 போனா என்ன நடக்க போகுது? 0 தர செய்ய 1 என்ன வர போகுது? 0 தர செய்ய 1 0 தான் வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ஏதோ ஒன்று இதுல என்னது எக்ஸுக்கு ஏதோ ஒன்ற பிரதியிட எங்களுக்கு ஒரு நம்பர் வர போகுது. அந்த நம்பர் என்னவா இருக்க போகுது? 0 இருக்க போகுது. அப்ப இந்த ரெண்டும் என்னது? ஏதோ ஒரு இலக்கம் தான் இருக்கு உள்ளுக்கு. எக்ஸுக்கு ஏதோ பிரதியிட்டு எடுத்தா இது ஒரு இலக்கம், இது ஒரு இலக்கம். 2 இலக்கத்தை பெருக்க 0 வருது. அதுல ஒரு இலக்கம் என்னவா இருக்க போகுது? 0க்கு சமனா இருக்க போகுது. அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம்? சமப்படுத்துறோம். எக்ஸை 1 சமன் 0. அவ என்ன எழுதுறோம்? எக்ஸை 1 சமன் 0. முதலாவது இருக்கிற இலக்கம் 0 இருக்கலாம். அல்லது ரெண்டாவது எக்ஸை 2 சமன் 0. உங்களுக்கு எது 0 தெரியாது. முன்னுக்கு இருக்கிற 0 இருக்கலாம் அல்லது பின்னுக்கு இருக்கிற 0. ரெண்டையும் ஒரடியா 0 எடுக்கலாம். 0 தர 0 அது முடியல 0 நம்பர். சரியா? அப்ப 2 தர 0 எடுக்கிறாது. அப்ப இந்த எக்ஸை 1 சமன் 0 அல்லது எக்ஸை 2 சமன் 0 வரப்போகுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு எக்ஸ் சமன் சமனுக்கு இஞ்சால இருக்க இஞ்சால போனா என்னவாயிரும்? சாகவா போயிடும் 1 அல்லது எக்ஸ் சமன் 2 வரும். இது 2 தான்டா விடு சார். இதுக்கு தான் நாங்க அந்த பெருக்கல் பெரிய வறக்குறது எல்லாம் நடக்கும். காட்சியெல்லாம் அமைச்சு அவங்க ஃப்ரைட் ரைஸ் போட வைப்பாங்க. எல்லாம் கிண்டி நடத்தி விடுவாங்க. அப்ப என்ன நடக்க போகுது? இதை ஒன்றுக்கும் யோசிக்காது. தீர்க்கணித கண்டியோ இது சமம் 0 இது சமம் 0 இடையில ஒரு அல்லதை போட்டு விடு. கூறண்டா அல்லது அல்லது கூட போட்டு விடு. போட்டாலும் அது நல்லதுதான். சரியா? போட்டுட்டு எக்ஸை 1 சமம் 0 எக்ஸை 2 சமம் 0 இந்த சைவம் அங்காள போனா சகவா போகுது. இந்த சைவம் அங்காள போனா சகவா போகுது. இவ்வளவுதான் இந்த தீர்க்கிறதுல இருக்கிற வேலை. சரியா? இதா போட்டு படுத்துற பாடு அடுத்தது வரும். அடுத்த வருஷத்துல இருக்கான்னு முதல் பார்ப்போம். இல்ல விடுமா சார். 2017 14வது கேள்வியப்ப 2017 14வது கேள்வியப்ப முதல் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இது அடிக்கடி வந்திருக்கு. இப்பவும் வருது. வேற வேற வழிமுறையில வருது. எக்ஸை 1 சமம் 0. அப்ப நான் என்ன சொன்னேன்? என்னடா செய்ய சொன்னா இது வந்தா அப்படி வந்தா பிள்ளைகள் சார் திருப்பி விளங்கப்படுத்தி வரீங்களா சார்? விளங்கல. விளங்கியா சார்? திருப்பி விளங்கப்படுத்தி வரீங்களா? ஓ வாரம் இத 2வது கேள்வியை விளங்க கொடுத்த நம்ம சரியா? மெட்டாக்கள் இந்த மாதிரி விளங்கிட்டு சார். அப்ப இது என்ன செய்யலாம்? 2வது என்ன செய்ய சொன்னாங்க? இப்படி கண்டா இதை கண்டா x plus 2 சமம் 0 x minus 0 அங்கால 2 plus 2 அங்கால போய் மைனஸ் ஆகும். ஓகே. எக்ஸ் 1 சமம் மைனஸ் பிளஸ் ஆகும். பிளஸ் ஆகும். வெரி x குட். 2 1 ஓகே ஓகே எக்ஸ் சமன் மைனஸ் எக்ஸ் சமன் நேர் உண்டு. ஓகே வெரி குட் வெரி குட். சரியா? இப்ப வேற யார் மதுமிதன் கட்டவன் வேற மதுமிதன் மேற்கல்வி அடிக்கிறான். அந்த இடத்துல இது நடக்கும். இப்ப வேற எக்ஸாக 2 சமன் எக்ஸாக 2 மற்ற பெருக்கல் எக்ஸை 1 சமன் 0 இந்த கேள்வி வந்திருக்கு. இப்ப இதுலடா இப்ப 2 இலக்கத்தை பெருக்க 0 பெறணும் பண்ணா கட்டாயம் அதுல ஏதோ ஒரு இலக்கம் 0 இருக்கும். சரியா? 2 இலக்கத்தை பெருக்க 0 பெறணும் பண்ணா இது ஒரு இலக்கம். எக்ஸாக 2ன்றது ஒரு இலக்கம். அதுக்கு நீ ஒரு என்னது ஒரு தெரியா கணியம் உண்ட கொண்டு எக்ஸல் வச்சிருக்கிற. ஏன் இப்ப உங்க தம்பிகிட்ட ஒரு 100 ரூபா நீ கொடுக்குறாய். அவன்கிட்ட ஒரு காசு இருக்கு, ஒரு எக்ஸண்ட காசு இருக்கு. அப்ப இப்ப தம்பிகிட்ட இருக்கிற மொத்த காசு என்ன? எக்ஸும் நீ கொடுத்த 100 ரூபாயும் சேர்த்து எக்ஸாக 100 ரூபான்னு போடுவோம். அது மாதிரி இது எக்ஸாக 2
நம்மகிட்ட ஒரு 500 இருந்தா அந்த 500 100 600 ஒரு நம்பர் வரப்போகுது. ஆனா அது எங்களுக்கு தெரியாததுங்க தான் நாங்க என்ன எங்களுக்கு இது தெரியாது, ஆனா எக்ஸ் எடுத்து போட்டு வைப்போம். அதே மாதிரி எக்ஸ்ஐ ஒன்றுன்றதும் ஏதோ ஒரு நம்பர். அப்போ ரெண்டு நம்பரை பெருக்க பூஜ்ஜியம் இருக்குதுன்னா கட்டாயம் அதுல ஏதோ ஒரு நம்பர் பூஜ்ஜியமா இருக்கும். ஏன் பூஜ்ஜியம் தர ஒன்று தான் பூஜ்ஜியம் வருது, பூஜ்ஜியம் தர 3 தான் ஏதோ ஒன்று பூஜ்ஜியத்தால பெருக்கு, பூஜ்ஜியத்தால ஒரு நம்பரை பெருக்க தான் பூஜ்ஜியம் வரும். ஒரு எண்ணத்தால பெருக்கு பூஜ்ஜியம் வராது. அப்போ வேற எக்ஸாக 2 சமன் பூஜ்ஜியம் ஒன்று எடுக்கலாம். இது ஒரு நம்பர், இவரை பெருக்க இது பூஜ்ஜியம் வருதுன்றா இப்ப இவர் சமன் பூஜ்ஜியம் ஒன்று எடுக்கலாம். அல்லது எக்ஸை 1 சமன் பூஜ்ஜியம். அப்போ வேற எக்ஸாக 2 சமன் பூஜ்ஜியம், சக 2 அங்கால சமனுக்கு அங்கால ஜம்பாகி போய்க்கு நடக்கும், எக்ஸ் சமன் சய 2 ஆகும். அல்லது சய உண்டு அங்கால போய்க்க எக்ஸ் சமன் உண்டாகும். சிலர் ஜோசிப்பா என்னன்றா சக சயம் சமனுக்கு அங்கால இங்கே கூட்டல இருந்தாங்கள போய்க்க கழித்தலாம் மாறும், கழித்தல இருந்தாங்கள போய்க்க கூட்டலாம் மாறும். சரியா? இது ஒரு வெளிப்படம். அது மாதிரி பெருக்கினாங்கள போனா பிரித்தலாகும், பிரிச்சாங்கள போனா பெருக்கலாம் ஆகும். சரியா? இவ்வளத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளும். இது 2017 வந்த கேள்வி. மதுரை நோக்கியா ஓகே சார். 2018 வந்திருக்கான்னு பார்ப்போம். 2018 வந்தது கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு, பார்ப்போம் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அழிக்கிறேன் பார். எக்ஸ் வர்க்கம் சமம் 36 சமம் 0 தீர்க்கவும். இப்படி வந்தா என்ன செய்யலாம்? 36 வர்க்கமாக்கணும் சார். 36 வர்க்கமாக போறோம். சிலருக்கு தெரியும் என்னது இந்த ஐடியா. இது என்ன பேட்டர்ல விழுத்த போறோம்டா பார். எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் அல்லது a வர்க்கம் சய b வர்க்கம் நீங்க படிச்சிருப்பீங்க முந்தி. ரெண்டுலையும் தனித்தனி வர்க்கம் என்ன செய்யலாம்? ஒருக்கா கூட்டுறது, கழிக்கிறது. ஒருக்கா கழிக்கிறது. இந்த மாதிரி a சக b, a சய b. கவனிக்கொண்ட எக்ஸுக்கு மேல வர்க்கம் இருக்கு, y-க்கு மேல வர்க்கம் இருக்கு. இப்படி வழிகளை வந்தா தான் ஒருக்கா கூட்டுறது, ஒருக்கா கழிக்கிறது. நம்பர்லயும் போட்டு காரணம் எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம். அப்ப என்ன எக்ஸ் 5 எக்ஸ் 5 எழுதுவீங்க. சரியா? இந்த பற்றி நோட் பண்ணி வைக்க தேவையானாங்க. இப்படி வந்தா இப்படி இருப்பீங்க. இப்படி முழுவதும் வந்தா என்ன எக்ஸாக y முழுவதும் வர்க்கம் வந்தா என்ன நடக்க போகுது? எக்ஸ் வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக y ஒரு வாரம் இதுல இடையில ஸ்டெப் படி கொடுக்கும். என்னண்டு எக்ஸ் ஆக y முழுவதும் வர்க்கம் என்ன எக்ஸ் ஆக y திருப்பி எக்ஸ் ஆக y பெருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எக்ஸ் வர்க்கம் என்ன செய்யறாங்க? எக்ஸால பெருக்கிறதா எக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி எக்ஸ் ஆக y முழுவதும் வர்க்கம் உண்டா எக்ஸ் ஆக y எக்ஸ் ஆக y எல்லாம் திருப்பி பெருக்க போறோம். அப்போ இது பெருக்கினா என்ன நடக்க போகுது? இந்த எக்ஸும் எக்ஸும் பெருக்கு போட்டா எக்ஸ் வர்க்கம், எக்ஸும் வையும் பெருக்கு போட்டா சக எக்ஸ் ஒய், வையும் எக்ஸும் பெருக்கு போட்டா சக எக்ஸ் ஒய், வையும் வையும் பெருக்கு போட்டா y வர்க்கம். அப்போ கூட்டினீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் இது ரெண்டு ஒரே ஆகும். அப்போ 2xy பிளஸ் y வர்க்கம் ஒன்று வேற போகுது. சரியா? இவ்வளவு. அப்போ இப்படி இருந்தா இப்படி எழுதலாம், முழுவதையும் வர்க்கம் இருந்தா வேற மாதிரி எழுதணும். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்க பட்டின யோசிச்சு வைக்கணும். அப்போ இந்த இதை எங்க விழுத்த போறோம்? இப்ப இந்த பட்டினுக்கு மாத்த போறோம். மாத்திரண்டா எக்ஸ் வர்க்கம் இருக்கு 36 வர்க்கம் மாத்தோம். என்னது இந்த வர்க்கம் 36? 6 வர்க்கம் 36. சரியா? அழிச்சு போட்டு எழுதுறேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? இந்த இது ரெண்டும் இல்ல சார். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணா கூட நாங்கள் எழுதுவோம். ஓகே. சரி. அது ஒவ்வொரு வருஷம் இந்த தீர்க்க சுருக்குக காரணிப்படுத்துறது, ஒரு வரியோ வட்டியோ ஒரு முக்கோணத்தின் கோணம் அல்லது ஒரு இணைகரம் இதோட சுத்தி சுத்தி உங்களை போட்டு கேட்பாங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு வளையிட்டு போயிட்டியோ இப்ப நான் மேலே இருக்கிற சொல்லல கீழே கொஞ்சம்
கீழே இருக்கிறார்கள் என்ன செய்யலாம் அதுலயே கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப இவர் அந்த வர்க்கத்துக்கு மாத்த போறோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் செய்ய 6 வர்க்கம் தான் 36. 6 தர 6 36. அப்ப இது என்ன போடலாம் 6 வர்க்கம் சமம் 0. அப்ப வேற அந்த பேட்டர்னுக்கு வந்துட்டு என்னண்டு எக்ஸ் வர்க்கம் செய்ய y வர்க்கம் மாதிரி எக்ஸ் வர்க்கம் செய்ய 6 வர்க்கம். அப்ப ஒருக்கா கூட்டுறது ஒருக்கா கழிக்கிறது எக்ஸ் செய்ய 6 சக 6 எக்ஸ் செய்ய 6 சமம் 0. அப்ப 2 பெருக்க 0 2 இலக்கங்களை பெருக்க 0 வருதுண்டா எக்ஸ் சக 6 சமன் 0 அல்லது எக்ஸ் செய்ய 6 சமன் 0. அப்ப எக்ஸ் சமன் சகார் அங்கல போனா சய 6 அல்லது எக்ஸ் சமன் அங்கல எக்ஸ் சமன் சகார் வரும். சரியா 2 விட பெறப்போகும். இதே கேள்விய வேற மாதிரி செய்யலாம் பாருங்க. வர எக்ஸ் வர்க்கம் சய 36 சமன் 0 எக்ஸ் வர்க்கம் சய 36 அங்கல போனா என்னவா போகும் சமன் 36 வரும். எக்ஸ் வர்க்கம் சமன் 36 என்னட்டு போடலாம் 6 வர்க்கம் வந்து போடலாம். ரெண்டுலையும் வர்க்கம் இருக்கு. வர்க்கம் இல்லாம செய்யணும் ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுக்க போறோம். இப்ப எடுத்து விட்டு எக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் 6 வர்க்கம் பிளஸ் ஓ மைனஸ் வரும். அப்ப எக்ஸ் சமன் என்ன வரப்போகுது பிளஸ் ஓ மைனஸ் 6. வர்க்கம் மூலம் மட்டும் கேட்க ஒரு நம்பர் மட்டும் தந்து கேட்டா சகவோ சகவி கட்டாயம் போட்டே ஆகும். ஒன்றை மட்டும் ஒரு சகவோ இல்ல சகவம் மட்டும் போட்டீங்கன்னா இதுக்கான மார்க்ஸ்ல ஒன்று குறையும். என் 2 விட வரப்போ சகவோ சய வரும். எங்க மட்டும் வராவிடும் ஒரு மனிதன் உயரம் நீளம் ஏதாவது நீளம் அகலங்கள் இது காசு அப்படி ஏதாவது சம்பந்தப்பட்ட கணக்குகள் வரைக்க இந்த வர்க்கத்துல பிளஸ் மட்டும்தான் வரும். அப்ப விருத்தின வராது. ஒரு இலக்கத்துல கேள்வி வரைக்க சகோ சரி கட்டாயம் போகணும். அப்ப இதுல போறதை விட இதுல போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரியா பிடிச்சு கொள்வீங்களாக்கணும். காரணியை நாங்கள் அடுத்த போவோம். இதுல இந்த இதுல வர்றது முதல் முடிச்சு போட்டு போவோம். சரியா அடுத்த வேலை எழுதவா ஓகே சார். இல்லைண்ணா சுவஜித் இந்த குரல் சோர்ந்து போச்சு. பழமை உசாராக்குறது சத்தத்தை காணும். 2x வர்க்கம் 8 சமன் 0 இப்படி தந்துட்டாண்டா இதை எங்க கொண்டே விழுத்தலாம் எந்த பக்கம் நீங்க கொண்டே வர விழுத்தலாம் யோசிச்சா 2 வர்க்கமா மாத்திடலாம். என்ன செய்வோம் 8ஐயும் வர்க்கமா ஆக்கிடலாம். சொல்லுங்க 2 பொது எடுத்தோம். ஓகே ஓகே வெரி குட். 2 பொது எடுக்கலாம். அதைத்தான் நான் கேட்டேன். அப்ப 2 பொது எடுத்தா இதுல x வர்க்கம் மிச்சம் இருக்கும். இதுல இருந்து 2 வழியில வந்துட்டு இதுக்குள்ள இருந்து ஒரு 2 வழியில எடுத்தா மிச்சமா இருக்க போறேன் 4 சமன் 0. 2ஆல கொண்டு இந்த 0 பிரிச்சு விட்டா அது 2க்கு விஷயம் முடிச்சு 2 இல்லாம போய் அது தேவையே இல்லை எங்களுக்கு. 2 இலங்களுக்கு இந்த கணக்குல அங்க அதுக்கு அடுத்த பிறகு வராது. அப்ப எக்ஸ் வர்க்கம் சய 4 4 2 போடலாம் 2 வர்க்கம் கொண்டு போடலாம். அப்புறம் என்னென்னு இந்த 2 காலையில் எழுத இருக்கிறேன். இப்ப 2 எக்ஸ் வர்க்கம் சய 4 சமன் 0 தானே. இது 2 பெருக்குது. அப்ப இந்த 2 இஞ்சால வந்தா பிரிப்படும். எக்ஸ் வர்க்கம் சய 4 சமன் 0 2 0 2ஆல பிரிச்சாலும் என்ன வரப்போகுது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சும்மா ஜோசி ஒரு என்ன இருக்கு ஒரு கேக் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யும். அதனால அவட்ட சொன்ன வெட்டையும் எடுக்கலாம் அது உண்டு. இல்லை இல்லாட்டிக்கு அதுல இல்லை தானே திருப்பியும் என்ன வர போகுது 0 தான் வர போகுது. அப்போ இவ்வளவும் 0க்கு சமன் வர போகுது. அப்போ எக்ஸ் வர்க்கம் 4 2 வர்க்கம் போடலாம். அப்போ எக்ஸ் ஆக 2 எக்ஸ் ஆக 2 அப்போ எக்ஸ் சமன் எக்ஸ் ஆக 2 சமன் 0 அல்லது எக்ஸ் ஆக 2 சமன் 0. இந்த ஸ்டெப் எடுத்துங்கடா. அப்புறம் நேரம் நான் அப்படியே எழுத போறேன். 2வது இதுல உள்ள பிழைச்ச சைஸாக பிழைச்சாலும் இதுல உனக்கு மார்க்ஸ் வந்துடும். சரியா சகசைய பிழைச்சாலும் இது கொண்டா கொடுப்பாங்க. அப்புறம் நேர் எழுத போற எக்ஸாமன் சயம் அப்படியே ஏதாவது பிழைச்சி போட்டியோ அங்கெல்லாம் இந்த மார்க்ஸ் வராது. எக்ஸாமன் சய 2 அல்லது எக்ஸாமன் 2 வர போகுது. இப்படி வர சிக்னி சயத்தாக போட்டாலும் மாறி எங்கேயாவது வந்துடும். திருநாள வேற வேற இப்ப எக்ஸாய 1 எக்ஸாக 2 தீர்க்க சொன்னா மாறி விழுந்து எக்ஸாமன் சய 1 எக்ஸாமன் 2 போட்டி என்ன பிழைச்சு அவ்வளவும் போச்சு. அப்புறம் அந்த சமன்பாடு தீர்க்கிற மாதிரி சமன் 0 போட்டினா அந்த ஸ்டெப்புக்கு என்னது ஒரு மார்க்ஸ் வர போகும். சரியா இது 2019 வந்த கேள்விடா. 2019 11வது கேள்வியா வந்தது. 2019 11வது கேள்வி.
நீ எதுவும் மார்க் பண்ணி எந்த கேள்வி இல்லை பிறகு திருப்பி தேடி கொண்டிக்க தேவையில்லை. கொஞ்சம் நான் வந்திருக்கேன் எடுத்துட்டு வரேன். சரி நாளைக்கு 2025 ஒன்று வந்தது பார். ரெண்டு எக்ஸ் வர்க்கம் 18 இவரை தீர்க்க சொன்னா போன கணக்கு செஞ்ச மாதிரி தான் நடக்க போகுது. ரெண்டா போதோடு தான் இது தீர்க்க சொல்லல, காரணிகளை காண சொல்லியிருக்கு. சரியா, இது தீர்க்க இல்ல, காரணிகளை காண. சமன் சைவர்னு வந்தா தான் தீர்க்கலாம். காரணிகளை காண சொன்னா என்ன, இதுல இருந்து ரெண்டா வழியில் எடுத்தா என்ன வர போகுது, எக்ஸ் வர்க்கம் சைவம் 9 வர போகுது. இதுக்கு முன்னுக்கு சமன் போட்டு செஞ்சு முடியும். அப்புறம் இதுக்கு ரெண்டா கொண்டு எங்களை விரிச்சு இல்லாம போயிருந்து சொல்லலாம். இதுக்கு பெருங்களா காரணி காணண்டா, காரணி என்ன ரெண்டு உறுப்பு ஏதாவது உறுப்பு இதை உங்களுக்கு காரணியா 2 3 உறுப்பு வரும். அந்த உறுப்பால விரிச்சோம்னா மீதி வரக்கூடாது. சரியா, அப்ப இந்த ரெண்டு ஆளை அடுத்தது இதை விரிச்சோம்டா என்ன நடக்க போகுது, எக்ஸ் வர்க்கம் 3 வர்க்கம் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 3 வரும். சரியா, காரணி ஆக்குறது. இதுல சக முன்னாடி பின்னாடி வந்து பரவாயில்லையா? அது பிரச்சனை இல்லை. சரியா, பிளஸ் ஓ மைனஸ் பின்னுக்கு முன்னுக்கு வரலாம், அது பிரச்சனை வராது. சரியா, இவ்வளவு தான் இதுல வந்திருக்கு. அடுத்தது எங்களுக்கு பின்னத்துல வர்றது இருக்க பின்னமா சுருக்க சொல்லி வரும் காரணிப்படுத்தல், அதுல இருக்கா. அடுத்த மற்றது பூமாசி ஆட்டுறது. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் அடுத்த கிளாஸ் கவர் பண்ணுவோம். சரியா, ஓகே இந்த இவ்வளோ நிப்பாட்டுவோம். குட் நைட். அடுத்த கிளாஸ் குட் நைட் சார். ஓகே குட் நைட். அடுத்த கிளாஸ் Right, sir. ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ சார். யாருக்காவது டவுட் இருந்தாலும் எடுப்போம்.